எக்கா மாங்கா உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். மரத்தில் நல்லா இந்த டைமு காப்பு. சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அப்படியே 10 காய் கொடுக்கலாம்னு. நீங்களும் மிளகா பிக்கலாம் அப்படி போடுவீங்க, போட்டு சாப்பிடுங்க. இல்லாட்டி ஊறுகாய் கூட போட்டு வைங்க, வச்சிங்கனாலும் அப்படியே பழுத்துரும். மாங்காயா சாப்பிடுவோம். ஆமாம், நம்ம நெட்டவள்ளி பத்திராளிய காலுக்கெல்லாம் கொடுத்தியா? அவங்களுக்கு மாங்காய்னா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. இல்லை, முன்ன நெட்டவள்ளிக்கிட்ட தான் கொண்டுட்டு போனேன். அவள் வேண்டாம், அது என்னமோ காய் ஒரு மாறிக்குது, எனக்குலாம் வேணான்னுட்டு சொல்லிவிட்டா. சரின்னுட்டு பத்திராளியாக்காட்ட போய் கொடுத்தேன். அவங்களும் அது என்னமோ காயில் கருப்பாக இருக்குது, அம்மா போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வேணான்னுட்டாங்க. அதை என்னத்துக்கு தூக்கி மாட்டு குடத்துல போடணும். அப்புறமா தான் யோசனை பண்ணி பார்த்தா உங்கள் ஞாபகம் வந்துச்சு. சரி நீங்களாச்சும் கொடுத்தா எதனா ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு மாம்பழம் தான் நீங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கல்ல, அதை என்னத்துக்கு தூக்கி போடணும்னு உங்களுக்கு எடுத்து ஓடியாந்தேன். அப்போ முன்னே அங்கே தான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அங்கே வேண்டான்னு கழிச்சு விடுறதுனால சரி குப்பை தொட்டியில் போனால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு என் தலையில் கொண்டாந்து கட்ட பார்த்துக்கிறேன். ஓ, அப்போ குப்பை தொட்டி நானே அப்படித்தான் நினச்சிட்டு இருக்கிறேன். இல்லை தெரியாம தான் கேட்குறேன், நான் என்ன குப்பை தொட்டியா? குப்பை தொட்டி கிப்பை தொட்டின்னு இல்லை, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதக்கா. நான் எப்போ ஒன்று குப்பை தொட்டின்னு சொன்னேன் சொல்லு? நீயா ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிற. சரி எடுத்து எங்கிறத உங்ககிட்ட கொடுக்கலாமேன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? அதுக்கு என்னமோ வாய் அப்படியே அண்டா மாதிரி பொழக்கிற. பாரு இப்போ கூட என்ன சொல்கிற? தூக்கி எஞ்சி வீணா போகிறத கொண்டாந்தன்னு சொல்கிற. அப்போ நீ ஏன் சொல்கிற நான் குப்பை தொட்டின்னு சொல்லாமல் சொல்கிற? ஒன்றுத்துக்கும் உதவாத தூக்கி குப்பையில் வீசுகிற மாங்காய் எங்கே கொண்டு வந்துட்டு என்னால் அந்த மாங்காயை காசு போட்டு வாங்கி திங்க முடியாது. நீயே போய் தின்னு போ. ஏட்டி என்ன அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு ஏதோ மாங்காய் ஏசம் கொடுக்க வந்தா வாங்கி வச்சுக்கிட்டு அமுச்சு விடுவியா? என்ன சத்தம் கட்டிக்கிட்டு இருக்க நீ? யோ மானங்கிட்ட மனுஷா, குப்பையில் தூக்கி போடுறத கொண்டாந்துட்டு வச்சுக்கன்ட்டுக்கிறா. வந்து உன் வாயில் எடுத்து துருத்துக்கவா? ஏட்டி இப்ப என்னத்துக்கு என்கிட்ட எகிரிக்கிட்டு வாரா? இப்ப சொன்னேன், ஒரு பொருளை கொடுக்க வந்தா ஒண்ணு வாங்கி வை, இல்ல வேண்டான்னு சொல்லி அனுப்பு. அதை விட்டுவிட்டு அந்த பிள்ளைகிட்ட சத்தம் பண்ணிக்கிட்டு தான் நல்லாவா இருக்குது? அப்ப நீங்க வாயை மூடிக்கிட்டு வயல்ல குப்பையை தளவர வேலையை மட்டும் பாருங்க. ஏட்டி வயல்ல எந்த குப்பை இருக்குது? களை தானே இருக்கும். குப்பைன்னு பேசி என் வாயில குப்பையா வருது. எதையோ ஒண்ணு பிள்ளை புடுங்குவீங்களோ களைய புடுங்குவீங்களோ, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறீங்களா? என்னத்தையே பண்டு போ. சரி விடுங்க, என்னால உங்களுக்குள்ள என்னத்துக்கு சண்டை? பேசாமட்டுக்கு நீங்க தான் மாடு வச்சிருக்கீங்கல்ல, இதை மாட்டு குடத்துல போட்டு போட்டுமா? இந்த பாருடி, ஏமட்டு மாடு கூட உன் மாங்காய சீண்டி பார்க்காது. வந்த வழியில உன் மாங்காய் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிரு. நீ வச்சுக்கிட்டு தம்பியோ இல்ல போற வழியில தூக்கி அவன் மண்டமடைச்சு போட்டுட்டு போவியோ, அது ஓவி இருப்போம். என்ன இப்ப என்னன்றேன்? சரி கெட்டு போன மாங்காய் தான், இப்போ என்னங்கிறதுக்கு? ஏதோ போனா போயிட்டு போகுது. கெட்டு போன மாங்காயை தூக்கி வீசினா வேஸ்டா தானே போகும். பாதியை நல்லா இருக்கிறத கட் பண்ணி நல்லா தின் பண்ணி எடுத்துட்டு வந்தா உனக்கு எவ்வளோ வாய் கொழுப்பு! என்னென்ன பேசுற மாங்காய் மறைச்சி என்னையே அடிச்சிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். மண்டையில் பாரு பேனு ஓடிட்டு இருக்குது, பேனு தலைச்சி. நீ எல்லாம் வயசுல பெரியவன் பார்க்குறேன், இல்லை கொண்டையை பிச்சு போட்டுருவேன். என்ன சொன்ன? போகிற வழியில யார் மண்டை மேலேயாச்சும் தூக்கி போட்டு போன்னு சொன்னேன். இரு போட்டு போகிறேன். இந்த அடி வச்சுக்கோ, நீயே வச்சுக்கிட்டு தின்னு. உன் மண்டை மேலேயே போட்டுட்டேன். கீதாவா கொக்கா, என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டேன். அக்கம் பக்கத்தில் பழகுறமே, சரி என்னத்தையோ ஒன்று கொடுத்துட்டு போவான்னு வந்தா என்ன வாய் கொழுப்பு! பைத்தியம் பிடிச்ச நாயி என் மேலே தூக்கி போட்டு போகுது. சரி இந்த பைத்தியக்காரி பாரு, வெள்ளாம காட்டில் தூக்கி போடுறத பயிர் என்னத்துக்காகும் சொன்னா அதுக்கு வேற கத்துவா. பார்த்தா ரெண்டு ஒரு காய் நல்ல காயாக்குற மாதிரி தான் இருக்குது. அவன் அந்தால எங்கன்னா போன அப்புறம் எடுத்து வைப்போம். நல்ல காயா இருந்துச்சுன்னா அவளே எடுத்துட்டு தும்பா. இப்பதான் சரியான நடிப்பாவ. சும்மா கிடந்துச்சுன்னா பெனாயிலேயே குடிக்கிற ஆளு இவ. என்ன எங்க முனவிக்கிட்டு எதா இருந்தாலும் சத்தமா பேசு. இந்த முனவர வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒண்ணும் இல்லாட்டி இதை எந்த குப்பையில போடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஹாய் பத்து, போனது திருப்பி வந்துட்டாளா? இருடிண்டா வாரேன். உனக்கு வாயில சொன்ன பத்தாது, ஒன்று வச்ச அப்பயும் அடங்க மாட்டேங்கிறா. ஏட்டி நீயா என்ன விஷயம் சொல்லு. அடுத்து இவ என்னத்த வாயை கொடுத்து இவகிட்ட வாங்கி கட்டிட்டு போக போறால தெரியல. இன்னைக்கு என்னத்துக்கு இந்த 10 மணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஏக்கா என்ன சும்மா உங்களை தான் பார்த்துட்டு போலாம்னு வந்தா நீங்க ஏன் மட்டும் கோவமா பேசுறீங்க? அதான் பார்த்துட்டீல்ல, கிளம்பு. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி நாய் மாதிரி குறைக்கீங்க? என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரியா இருக்குது? வரவ போறவெல்லாம் நாய்ங்கிறது வேணுக்குன்னே வம்பு இழுத்துட்டு தெரியுறீங்க. அதுக்கு தான் எவகிட்டையும் சவகாசமே வச்சுக்க கூடாது.
தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தாலும் தேடி வந்து வம்பு இழுக்கிறது குப்பையில கடக்க வேண்டியதெல்லாம் கொண்டாந்து ஏன் மூட்டில் கொட்டுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? தலையும் புரியாம வாலும் புரியாம பேசினா நான் என்னத்துன்னு சொல்ல, எதையாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பொடி வால் கழிச்சி, உனக்கு தலை புரிஞ்சா எனக்கு தான், வால் புரிஞ்சா எனக்கு தான். அதை பத்தில எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு பாத்துக்கிடுங்க. நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்களா அப்புறம் என்னுடைய இன்னொரு மூஞ்சி நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு மவரக்கட்டையவே பார்க்க முடியல, இதுல இன்னொரு மவரக்கட்டை வேற. அப்படி என்ன தண்டி உனக்கு இன்னொரு மூஞ்சி இருக்கு? எங்க காட்டத்தை நானும் பாக்குறேன், அதையும் ஒரு கை பாத்துறேன். ஐயே, நான் சும்மா விளையாட்டுக்காண்டி சொன்னேன். என்ன உங்களுக்கு மண்டை கிண்ட குழம்பிடுச்சா? அது என்னத்துக்கு மாங்காயை தூக்கி நெல்ல வயலில் போட்டு வச்சுக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கூறு இருக்கா மண்டையில்? நெல்ல வயல் என்னத்துக்காகவும் அம்பிட்டு மாங்காய் அது இல்லாமல் வீணடிச்சு வச்சுக்கிறீங்க. இந்த மாங்காய் பக்கம் வந்து எனக்கு ஒரு விஷயம் நினப்பு வருது பாருங்க. நம்ம கீத்தால அவங்க மரத்தில் ஏதோ நிறைய மாங்காய் விட்டுருக்க மாட்டேங்குது. அதில் ஒரு 4 நல்ல பழமாக கொண்டாந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அவளுக்கு. நல்ல கெட்டு போனது சொத்தை புழு வச்சதெல்லாம் கொண்டாந்து என் தலையில் கட்ட பார்த்தாக்கா நான் வேணாட்டி போடின்னு திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். அந்த புளத்த மாங்காயை கொடுத்துட்டு பார்க்குறவங்க வீட்டில் சொல்லுவேன் நான் நெட்டவழி கொடுத்தேன்னு. தேவையே எனக்கு சொல்லுங்க. ஏன் நெட்டவழி, நீயே நாயத்தை சொல்லு. வாண்ட கொடுத்துக்கிறேன், நீ கெட்டு போனமாங்க புழு வச்சிருச்சா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டியா? அவன் நல்லா என்ன பண்ணும், இது இனிமேல் உதவாது, ஒன்று மாட்டுக்காச்சும் எஞ்சிட்டு போகணும், இல்லாட்டி குப்பையில் தூக்கி வீசிட்டு போகணும். அதை விட்டுவிட்டு மேனக்கெட்டு இங்கே தூக்கிட்டு வந்து என்கிட்ட நல்ல விளாட்டம் என்னமோ மரத்தில் காய்ச்சதெல்லாம் கொண்டாந்து என் வீட்லேயே கொட்டுற விளாட்டம் பாரு, கொண்டாந்து என்ன வேலை பார்த்து விட்டு போய்க்கிற பாரு. அதைத்தான் கோவத்தில் தூக்கி போட்டேன். அதனால தான் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் அது ஒரு விஷயமா, அதை விட்டுட்டு போங்க. அவள் அப்படி தான் எப்போ பாரு எதையானு கிறுக்குத்தாம பண்ணிக்கிட்டு தெரியவா. இல்லை, எனக்கு என்ன கோவம்னா, நீ ஒன்று நல்லதா கொடு, நான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. நான் வேணும் எனக்கு பிடிச்சிருந்தா நான் காசு கொடுத்து வாங்கி கடையில் தின்னுக்க போகிறேன். நீ ஏன் தூக்கி வீசுறத கொண்டாந்து கொடுத்தா கோவம் வருமா வராத சொல்லு? அவள் கொழுப்பெடுத்தவ என் மேலேயே தூக்கி வீசிட்டு போகிறாள், அவளுக்கு எவ்வளோ இருக்கும். அதான் தூக்கி வீசுன்னு அங்கே கிடக்குது. ஆடா இத்தானா விஷயம். சரி அதை விட்டுட்டு போங்க, அதை வேறு பெருசு பண்ணிக்கிட்டு. ஏக்கா, உங்கள் வீட்டிலேருந்து ஏதோ வாடை வர மாதிரி இருக்குது, தீர வாடை. என்னத்தை அடுப்பில் ஏதாவது வச்சுக்கிட்டு வந்துட்டீங்களா? எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குதுல்ல, வால் இல்லாத குரங்கு, அதுக்கு 2 நாள் லீவ் விட்டு தொலைச்சி விட்டாங்க. எப்போ பாரு அந்த சட்டியை பிடிச்சிக்கிட்டு வறுக்குது திங்குது. போய் அடுப்படியை பார்த்தா நார் அடிச்சுட்டு வந்துடுது, ஒரு பேச்சு வச்சுக்கிடாது. இப்போ தான் எல்லாத்தையும் விலக்கி கமுத்தி சிங்க்கு அடுப்பு எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். போய் பார்த்தீங்கன்னா நார் அடிச்சுட்டு வந்திருப்பா. திருப்பி இன்னொரு வாட்டி போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். சரி விடுங்க, உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லை பண்ணாமல் அவங்களே செஞ்சுக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. எங்கள் வீட்டில் ஒன்றுக்குது பாரு, அந்த பிள்ளை அம்மாம்மா அது வேணுமா, எம்மா இது வேணுமா, அப்போ தான் தின்னு முடிச்சு கையை கழுவா, எம்மா ஸ்நாக்ஸ் வேணுமாம்பா. அதுக்கு இதுங்க எவ்வளோ தேவலாங்க, நீங்கள் வேற. சரி இரு, ரொம்ப கருவுன வேலை வருது, என்ன தப்பி செஞ்சுக்கிறாங்கன்னு நான் போய் பார்த்துட்டாச்சும் வரேன். ஏக்கா, பார்த்துட்டு அப்படியே கையை வீசிக்கிட்டு வராமல் எதுனா நல்லதா செஞ்சுருந்தாளுங்களா எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன்ல. எங்கே வச்சிருக்க போகிறாளுவ? நான் இப்போ உள்ளே போகிறதுக்குள்ள எல்லாம் காலி பண்ணி சட்டியை தூக்கி தொட்டியில் போட்டுருவாங்க. சரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, போய் சட்டினா பாருங்கள், என்னமோ ரொம்ப வாடடிக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போய் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏக்கா சும்மா இருங்கக்கா, மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நீங்கள் பாட்டுக்கு எதனாலும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன மக்களே, நம்ம வீடியோலாம் நல்ல காமெடியாக இருக்கும், பார்த்து சிரிச்சுக்கிட்டே லைக் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணி விடுங்க. அந்த பெல் பட்டன் இருக்குதுல்ல, அதையும் அமுத்தி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு டான்னு வரும்.